கண்ணு தெரியாதவன்ட்ட போய் நீ தீபத்தை எப்படி காட்டுவ, நட்சத்திரத்தை எப்படி காட்டுவ, சூரியனை எப்படி காட்டுவ, விளக்குகளை காட்டவே முடியாதுல கண்ணு தெரியாதவன்ட்ட. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது, அவனுக்கு கண் சிகிச்சை செய்யுங்கள், பார்வையை திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பளியுங்கள், அவன் ஒப்புக்கொள்வான். அதனால இப்ப தாவேகாவுக்குள்ள இருக்கிறவன் பூராமே என்னன்னா அறிவு குருடர்கள் மாதிரி இருக்கான், அரசியல் அறிவற்றவனா இருக்கான். அவனை வச்சுக்கிட்டு இவங்க விசில் அடிக்கிற கூட்டத்தை வச்சுக்கிட்டு 42 பேரை நெரிச்சு கொண்டதுல தப்பு கிடையாது. என்ன விஜய் அவர் காலால நெரிச்சு கொள்ளல, அப்ப எப்படி அவர் செஞ்சதா நீங்க எப்படி நம்புவீங்க? அவங்களா செத்துட்டாங்க கூட்டத்துல, விரும்பி தான் செத்தாங்க. அது ஒரு இதுக்கு செஞ்சது திமுகங்கிறாங்க. ஆமா, உண்மைதான் அது. ஏன்னா திமுகவுடைய மெம்பர் தான் விஜய, அது கரெக்டாக தான் சொல்றாங்க. அதனால திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி நெரிசல் மரணத்தை எல்லாம் இவங்க ஏற்படுத்தணும் மூலமா விஜய் கட்சிக்காரங்க எல்லாம் கொலகாரங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு கதை சொல்றாங்க, பல வகையான கட்டுக்கதைகளை சொல்றாங்க. ஆனா மக்கள் அவன் என்ன நினைக்கிறான், நெரிச்சு கொண்டது கூட ஒன்றும் தப்பு இல்லைங்க, என் புள்ள செத்தது தப்பு இல்லைங்க, விஜய் ஒரு வாட்டி பார்த்துட்டேங்க. அவ்வளவு அழகான மூஞ்சி அது, எனக்கு அது ஒரு திகட்டலாவே இருக்கு. விஜயை பார்த்தாலே எனக்கு நெஞ்சரிச்சலா இருக்கு சில நேரம். அப்படி ஒரு முகமா அது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அதனால பார்த்ததுனாலேயே செத்துட்டாங்களா இல்ல நெரிசல்ல செத்துட்டாங்களாங்கிறதும் ஒரு பெரிய விசாரணை கமிஷன் அறிக்கையில வரும்.